ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம்னா யூடிஎஸ் பட்டாவை பத்தி தான் பேச போறோம். வாங்க சேனலுக்குள்ள போலாம். வணக்கம். வணக்கம் ஜெய், இப்போ நம்ம பட்டாலேயே பல டைப்ஸ் ஆஃப் பட்டாவை பத்தி பேசிட்டோம். இப்போ புதுசா யூடிஎஸ் பட்டான்னு நான் கேள்விப்படுறேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. யூடிஎஸ் பட்டா அப்படின்றது அன்டிவைடட் ஷேர். அது பிரிக்க முடியாது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்காக கொடுக்கக்கூடியதான் யூடிஎஸ் பட்டான்னு. இது வில்லேஜஸ்ல, சிறு நகரங்கள் எல்லாம் பெருசா இருக்காது. நம்ம சென்னை மாதிரி பெருநகரங்கள்ல தான் யூடிஎஸ் பட்டா இப்போ வழக்கத்துல இருக்கு. ஸோ அன்டிவைடட் ஷேர் பட்டா, அதுதான் யூடிஎஸ் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூடிஎஸ் பட்டாவை எதுக்காக யூஸ் பண்றாங்க? யூடிஎஸ் பட்டா அப்படின்னா, இப்போ ஒரு சென்னையில இப்போ ஒரு சிட்டின்னு வச்சுக்கோங்களேன். சிட்டில இப்போ ஒரு 10 மாடி பில்டிங் கட்டுறாங்க. 10 மாடி பில்டிங் கட்டும்போது ஆனால் குறிப்பிட்ட ஏரியால தான் இருக்கும், பெரிய ஏரியாவா இருக்கிற வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுல குடியிருக்கிறவங்களுக்கு அதுல ஒரு குறிப்பிட்ட ஷேர் அவங்களுக்கு அப்படின்றது மாதிரி தான் வரும். இது எல்லாருமே அதுல லிஸ்ட்ல வருவாங்க. அதான் அன்டிவைடட் ஷேர் பட்டா. ஸோ இதை தனியா பிரிச்சு நம்ம இன்னொருத்தட்ட கொடுக்க முடியாது. இது என்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியா பிரிச்சு கொடுக்க முடியாது. அதான் ஒரு பிரச்சனை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு, அவங்களுக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும்? பேசிக்கா அந்த அந்த ஏரியா 1000 ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்களேன். அதுல ரெண்டு மாடி அவங்களுக்கு கட்டிக்கிறாங்க 1000 ஸ்கொயர் ஃபீட்லயே. அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 1000 ஸ்கொயர் ஃபீட், செகண்ட் ஃப்ளோர் 1000 ஸ்கொயர் ஃபீட், டோட்டல் ஏரியாவும் 1000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவலா டிவைட் பண்ணி 50% அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு கம்மியா கிடைச்சாச்சுன்னா அது சரி கிடையாது. அதுதான் கான்செப்ட். டோட்டல் ஏரியால 50%, அது 2 வீடு இருக்கிறதுனால. அதுவே பாத்துட்டீங்கன்னா 4 வீடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டோட்டல் ஏரியால 25% கிடைக்கும். ஓகேவா? அதுதான் கான்செப்ட். ஓகே. இப்போ யூடிஎஸ் பட்டால ஷேர் கம்மியா கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? இப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் நம்ம ஏற்கனவே சொன்ன 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. அதுல 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதுல உங்களுக்கு ஷேர் 200% சொன்னா அது சீட்டிங். உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல உங்களுக்கு டிவைடட், ஏன்னா அது 2 பேருக்கு தான் அந்த ஓனர்ஷிப் இருக்கும்போது அதுல கரெக்டான ஷேரிங் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது அது ஃபேக் தான். பில்டர் ஏதோ ஃப்ராட் பண்றாங்க, இல்லைன்னா சீட்டிங் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ ஒரு சாதாரண மக்கள் யூடிஎஸ் பட்டால என்னென்ன கவனிக்க வேண்டியது இருக்கும்? சாதாரண மக்கள் இப்போ அந்த இடம் வாங்குறாங்க அப்படின்ற பட்சத்துல ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா எத்தனை ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் ஏரியா. அவங்க இப்போ ஒரு கேடட் கம்யூனிட்டிக்குள்ள போறாங்க அப்படின்ற பட்சத்துலயோ, இல்லைன்னா சாதாரணமா ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறாங்க, ஒரு ஃபிளாட் வாங்குறாங்க அப்படின்னாலும் டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு ஏரியா, அதுல வீடு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் ஏரியா அப்படின்றது முக்கியமா அவங்க கவனிக்கணும். அவங்களுக்கு அதுல எவ்வளவு ஷேர் கிடைக்கும், யூடிஎஸ்ல அவங்களுக்கு எவ்வளவு ஷேர் கிடைக்கும் அப்படின்னு. ஓகேவா? நம்ம அவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றோம். நீங்க அந்த பூமிக்கு இன்வெஸ்ட் பண்ணல, ஆகாயத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல இருக்கக்கூடிய செங்கல், மணல், ஜல்லிக்கு தான் நம்ம கொடுக்குறோம். ஆனா பேசிக்கா என்னன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க வெறும் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய செங்கல், மணல், ஜல்லிக்கு மட்டும் அந்த பூமிக்கும் சேர்த்து தான் அவங்க காசு வாங்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை கண்டிப்பா ஷேரா கொடுத்தாகணும் கிரவுண்ட்ல. ஆனா என்ன, அதை நீங்க டிவைட் பண்ணி எடுக்க முடியாது. அது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேவா? ஆனா அதுல கரெக்டா நீங்க 3 விஷயம் பார்க்கணும். அன்டிவைடட் ஷேர் எவ்வளவு கிடைக்குது, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, டோட்டல் ஏரியா எவ்வளவு. அப்பதான் அந்த டோட்டல் ஏரியால மொத்தம் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேருக்கு டிவைட் ஈக்குவலா வருதா? 20 பேர், 20 கம்யூனிட்டி, அதாவது 20 குடும்பம் இருக்குன்னா டோட்டல் ஏரியால 20 குடும்பத்துக்கு டிவைட் ஆகுது எவ்வளவு ஷேர் வருது அப்படின்றத மேக்சிமம் பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்களோ அட்லீஸ்ட் 1/3 உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதாவது நீங்க முன்னொரு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு வாங்குறீங்க அப்படின்னா 500 வந்தா பெஸ்ட். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 1/3 சொல்லும் போது என்ன ஆகும்னு பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் 350 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 450 ஸ்கொயர் ஃபீட்டாவது உங்களுக்கு வந்துச்சுன்னா தான் நீங்க கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல். சும்மா 75 லட்சம், ஏன்னா உங்களுக்கு எப்படின்னா ஒரு கேக்கை நம்ம வாங்குறோம் 24 hours தான், சரியா? அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவுதான் சேஃபா வச்சிருந்தாலும் அது வேஸ்ட். அதே மாதிரி நீங்க பிளாட் வாங்குறீங்க, அப்போ ஒரு அது ஒரு 30 வருஷம் 40 வருஷம் தான் அதோட வேல்யூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூவே கிடையாது. அப்போ உங்களுக்கு வேல்யூ எதுல இருக்கு? உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்டிவைடட் ஷேர்ல, அதாவது அந்த லேண்ட்ல தான் வேல்யூ இருக்கு. ஓகேவா? இப்போ பில்டிங் வீணா தான் போகுது, 40 வருஷத்துக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு யூடிஎஸ் கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க போட்ட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேஸ்ட். புரியுதா? இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. வீடு நல்லா இருக்கு, அபார்ட்மெண்ட் சூப்பரா இருக்குன்னு போயிடுறாங்க. பட் நமக்கு ஷேர் எவ்வளவு அப்படின்றது தெரியாது. பேசிக்கா இன்னைக்கு ஒரு அபார்ட்மெண்ட் வாங்குறாங்கன்னா 35 வருஷம் 40 வருஷம் இஎம்ஐ கட்டுறாங்க.
அவங்க இஎம்ஐ கட்டி முடிக்கும் போது வீடு வந்து பழசாயிடும். லீக்கேஜஸ் வந்துரும், அது வந்துரும், இது வந்துரும், ஏகப்பட்ட பிரச்சனை வந்துரும். அடுத்த ஒரு 10 வருஷத்துல அது இடிச்சுட்டு புதுசா தான் கட்டணும்னா, நீங்க திரும்பியும் 30 லட்சம், 50 லட்சம், 60 லட்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்ட். அதே டைம்ல நீங்க உங்களுடைய ஷேர் ரொம்ப கம்மியா இருக்கிற பட்சத்துல, நீங்க போட்ட பணம், அந்த வீட்டுக்கு போட்ட பணம் மொத்தமா வேஸ்ட். லேண்டுக்கு போட்டதை வேஸ்ட். நீங்க வந்து 5 கோடி ரூபா, 6 கோடி ரூபா கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி அந்த வீடை வாங்குறீங்க. பெரிய பெருசா இருக்கலாம் இருக்கு. உங்களுக்கு 300 ஸ்கொயர் ஃபீட் இடம் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? யூஸ் கிடையாது. ஆனா அது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். வீடு வாங்க, இந்த அபார்ட்மெண்ட்ஸ்ல வீடு வாங்குறதுக்கு முன்னாடி அவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இது கண்டிப்பா. இப்போ யூடிஎஸ் பத்தி நீங்க ரொம்ப கிளியரா சொன்னீங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு நபர் வந்து ஒரு அபார்ட்மெண்ட் வாங்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு என்னென்ன விஷயம்லாம் வந்து கவனிக்கணும்? ஃபர்ஸ்ட் ரியல் எஸ்டேட் அத்தாரிட்டின்னு ஒண்ணு வந்து இருக்கு. ரெரா, RERA சொல்லுவாங்க. ஓகே. அந்த அப்ரூவல் அந்த லேண்ட் அபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். ரெண்டாவது, நீங்க அபார்ட்மெண்ட் வாங்க போறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மழை காலத்துல போய் நீங்க வந்து அந்த அபார்ட்மெண்ட்டை பாருங்க. அப்பதான் வந்து என்னன்னா அந்த இடத்துல கிரவுண்ட்ல தண்ணி நிக்குமா, ஸ்வீப்பேஜஸ் இருக்கா, லீக்கேஜஸ் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். நம்ம வந்து வீடை வாங்கிட்டு 2 லட்சம் 2 கோடி ரூபா கொடுத்து நான் வீடை வாங்கினேன், வீட்டுக்குள்ள இருக்கும்போது மழையில வீடுக்குள்ள தண்ணி வருது, கீழே வந்து காரை பார்க் பண்ணினேன், அது வந்து போட் வைக்கிற இடத்துல கார் பார்க்கிங் வைக்கிற மாதிரி ஆகி போச்சுட்டா அந்த ஒரு பதட்டம் இருக்க வேண்டாம். அதனால அபார்ட்மெண்ட் வாங்க போறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டிசம்பர் அந்த காருங்க. முக்கியமா கார் பார்க்கிங் உங்களுக்கு இருக்கா? நீங்க 70 லட்சம் ரூபா கொடுக்குறீங்க, 1 கோடி ரூபா கொடுக்குறீங்க, 1.5 கோடி ரூபா கொடுக்குறீங்க, திடீர்னு பார்த்தா சார் உங்களுக்கு பைக் பார்க்கிங் மட்டும்தான் உண்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு சில இடத்துல. இல்லைன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் மட்டும்தான் பண்ண முடியும்னா பைக் எங்க கொண்டு விடுவீங்க? ஸோ அந்த ரிஸ்க். அதனால இந்த பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத பாக்குறீங்க. ரெண்டாவது, அன்டிவைடட் ஷேர் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, அதுல உங்களுக்கு எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வந்து உங்களுக்கு ஷேரிங் ஒதுக்குறாங்க, யூடிஎஸ்ல எவ்வளவு ஷேரிங் ஒதுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். முக்கியமா அந்த அந்த அத்தாரிட்டி, அதாவது அந்த அபார்ட்மெண்ட் ஓனர்ஸ், அந்த பில்டரா இருக்கட்டும் இல்ல ப்ரமோட்டர்ஸா இருக்கட்டும், அவங்க வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த பட்டாக்கள், அந்த பட்டாவுடைய ப்ரீவியஸ் இசிஎஸ் எல்லாம் ஈஸியா எடுத்து பார்க்கணும். அவர் எப்ப வாங்கியிருக்காரு, அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்துச்சு, யூடிஆர் ஸ்கீமுக்கு முன்னாடி அந்த லேண்ட் என்னவா இருந்துச்சு, அது வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கிட்டா நாளைக்கு பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் கவனிக்காம அவங்க வாங்கிட்டாங்கன்னா சில நாளங்கள்ல வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். ஏன்னா அது வந்து நத்தம் புறம்போக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் சுப்ரீம் கோர்ட் அல்ல ஹைகோர்ட் ஆர்டரை வாங்கிட்டு இடிச்சிருவாங்க. அப்ப நீங்க போய் பில்டரை பார்க்கவே முடியாது. 10 வருஷத்துல அவர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபேக் பில்டரா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் ஒரு பேர்ல இருப்பாங்க, அடுத்தது ஒரு 10 வருஷம் கழிச்சு இதை கேன்சல் பண்ணிட்டு நீங்க இன்னொரு பில்டர் நேம்ல வந்து இது பண்ணிடுவாப்ல. ஹஸ்பண்ட் நேம்ல இந்த வருஷம் ஓபன் பண்றாங்கன்னா அடுத்த வருஷம் ஒய்ஃப் பேர்ல ஓபன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்க யாரை போய் தெரியுங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் கவர்மெண்ட் வந்து நிக்க முடியாது. நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா கரெக்டா என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமா பட்டா, அந்த லேண்டோட பட்டா என்ன மாதிரியான பட்டா, வரம்போக்கா ஒரிஜினல் பட்டாவாங்கிறத கரெக்டா பார்க்கணும். மீதி உள்ள விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கிட்டா நீங்க சேஃப். இல்ல அப்படின்னா மொத்த பணமும் காலியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ வியூவர்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நாங்க நம்புறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ரிப்ளை 24 to 48 ஹவர்ஸ்க்குள்ள வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.